ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம 1ஆம் வகுப்புலேருந்து ஏ எழுத்தில் உள்ள பொருட்களை நாம் அறிவோம். அடுத்து வந்து ஏஎன்னா எழுத்துக்களில் உள்ள பொருட்களை அறிவோம். பார்க்கலாமா குட்டீஸ்? இப்போ பக்கம் வந்து 36 1ஆம் வகுப்பு. பார்த்தீங்கன்னா ஏயில் வந்து என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குட்டீஸ். இது என்ன எழுத்து? ஏ. எறும்பு, ஏ ரு இம் பு, எறும்பு. எறும்பு, எறும்பு. இது பேர் என்ன? எலி, ஏ லி, எலி, எலி, எலி. எலுமிச்சை, ஏ லு மி இச்சை, எலுமிச்சை, எலுமிச்சை. எலும்பு, ஏ லு இம் பு, எலும்பு, எலும்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா எள்ளுருண்டை, ஏ இல் லு ரு இன் டை, எள்ளுருண்டை, எள்ளுருண்டை, எள்ளுருண்டை. இப்போ வந்து ஏயில் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. பார்க்கலாமா குட்டீஸ்? பாடுவோமா? ஏ எழுத்தில் வர்ற பாடலை பார்ப்போம். எலி ஒன்று வந்ததா, எலி ஒன்று வந்ததா, எருமை மீது நின்றதா, எருமை மீது நின்றதா, எறும்பை அங்கே கண்டதா, எறும்பை அங்கே கண்டதா, எள்ளுருண்டை தந்ததா, எள்ளுருண்டை தந்ததா. ஏயில் உள்ள பாடலையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம வந்து ஏன்னா உள்ள என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குட்டீஸ். பார்த்தீங்களா? ஏன்னா அதில் என்னென்ன பொருள்கள் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஏ பொருள் அறிவோம். ஏணி, ஏ நீ, ஏணி, ஏணி, ஏணி. இதற்கு பேர் என்ன? ஏலக்காய், ஏ ல இக் கா இ, ஏலக்காய், ஏலக்காய். ஏழு, ஏ லு, ஏழு, ஏழு. ஏர், ஏ இர், ஏர், ஏர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎன்னா எழுத்தில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாமா குட்டீஸ்? பார்க்கலாமா? பாடுவோமா? வாங்க பாடுவோம். ஏணி மேலே ஏறலாம், ஏணி மேலே ஏறலாம், ஏறி ஏறி இறங்கலாம், ஏறி ஏறி இறங்கலாம். ஏழு பழங்கள் பறிக்கலாம், ஏழு பழங்கள் பறிக்கலாம், ஏழு வண்ணம் பார்க்கலாம், ஏழு வண்ணம் பார்க்கலாம். அழகா இருக்குல்ல குட்டீஸ் பாடல்? பாடி பாருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் வந்து 39 வந்து நிரப்புவேன் அப்படிங்கிற பகுதி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா படங்களை கொடுத்துருக்காங்க, பின்னாடி உள்ள எழுத்து கொடுத்துருக்காங்க, முன்னாடி வந்து கோடு போட்டிருக்காங்க. அந்த படத்தை பார்த்து நீங்கள் முன்னாடி வர்ற எழுத்தை எழுதிருங்க. இதற்கு பேர் என்ன? ஏணி. அப்போ ஏனா போட்டு எழுதிருங்க. ஏணி, ஏணி, ஏணி. இந்த படத்தோட பேர் என்ன? ஏலக்காய். ஏனா போட்டுருங்க, ஏலக்காய். இந்த படத்தோட பேர் என்ன? எலி. ஏனா போட்டுருங்க. இந்த படத்தோட பேர் எறும்பு. எறும்புன்னு எழுதிருங்க. அவ்வளோதான் குட்டீஸ். ஏனாவில் உள்ள சொல் பொருள் நம்ம பார்த்துட்டோம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.